மொர்தெகாயின் ஆலோசனை. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து, காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரமனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாயினிடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றைப் பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணிக் கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையைப் பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்லச் சொன்னான். ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்லச் சொன்னாள். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பச் சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். பெர்சியா தேசத்து சட்டத்தின்படி ராஜாவின் மனைவி இருக்கும் கன்னிமாடத்தில் புருஷர்கள் யாரும் பிரவேசிக்க முடியாது. மொர்தெகாய் எஸ்தரை வளர்த்தவராக இருந்தாலும் அவரும் கன்னிமாடத்திற்கு உள்ளே போய் எஸ்தரோடு நேருக்கு நேராக பேச முடியாது. எஸ்தரின் பணிவிடைக்கென்று ஆத்தாகு என்பவன் ராஜாவினால் நியமிக்கப்பட்டிருக்கிறான். இவன் ராஜாவின் பிரதானிகளில் ஒருவன். எஸ்தர் தன்னுடைய பணிவிடைக்காரனாகிய ஆத்தாகை மொர்தெகாயினிடத்தில் அனுப்பி அவருடைய துக்கத்தை பற்றி விசாரிக்கிறாள். எஸ்தர் ஆத்தாகை அழைப்பித்து, காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிடுகிறாள். மொர்தெகாய் நகரத்தின் நடுவே துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக் கொண்டிருக்கிறார். அவர் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி தன் மீது சாம்பலை போட்டுக் கொண்டிருக்கிறார். மொர்தெகாய் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய துக்கத்திற்கு அடையாளம். மொர்தெகாய் துக்கத்தோடு அலறுவதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எஸ்தர் விரும்புகிறாள். அவருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கிறது என்பதையும், அவர் ஏன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இரட்டு உடுத்தியிருக்கிறார் என்பதையும் எஸ்தர் அறிந்து கொள்ள விரும்புகிறாள். எஸ்தருடைய கட்டளையின் பிரகாரம் ஆத்தாகு ராஜாவின் அரமனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாயினிடத்தில் புறப்பட்டு போகிறான். அவன் மொர்தெகாயிடம் எஸ்தர் சொன்ன காரியங்களை விசாரிக்கிறான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணிக் கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் ஆத்தாகு அறிவிக்கிறார். மேலும் மொர்தெகாய் ஆத்தாகினிடத்தில் யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் கொடுக்கிறார். அந்த நகலை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று மொர்தெகாய் அவளுக்கு சொல்லச் சொல்லுகிறார். ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவிக்கிறான். எஸ்தர் ஒரு யூத ஸ்திரீ என்பது அகாஸ்வேரு ராஜாவிற்கு இதுவரையிலும் தெரியாது. இந்த விவரம் தெரியாமலேயே ராஜா தன்னுடைய பட்டத்து ஸ்திரீயாகிய எஸ்தரையும் கொன்று போடுவதற்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். மொர்தெகாய் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்கவில்லை. இதனால் ஆமானுக்கு மொர்தெகாயின் மீது கோபம் உண்டாயிற்று. ஆமானுடைய கோபம் பெரிதாகி அவன் யூதர்களையெல்லாம் சங்காரம் பண்ண வேண்டும் என்று சதித்திட்டம் போடுகிறான். இந்த செய்தியை எல்லாம் மொர்தெகாய் ஆத்தாகு மூலமாக எஸ்தருக்கு சொல்லி அனுப்புகிறார்.
ராஜாவின் கட்டளை பெர்சியா தேசத்து நாடுகளில் எல்லாம் பிரகடனம் பண்ணப்படுகிறது. அந்த கட்டளையின் நகலையும் மொர்தெகாய் எஸ்தருக்கு ஆத்தாகு மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். எஸ்தர் இந்த நகலை வாசித்து யூதருக்கு வந்திருக்கிற ஆபத்தை அறிந்து கொள்வாள் என்று மொர்தெகாய் எதிர்பார்க்கிறார். எஸ்தர் இப்போது பெர்சியா தேசத்து பட்டத்து ஸ்திரியாக இருந்தாலும் அவளும் யூத ஸ்திரியாக இருக்கிறாள். ராஜாவின் கட்டளையினால் யூதர்கள் எல்லோரும் பாதிக்கப்படும் போது யூத ஸ்திரியாகிய எஸ்தரும் பாதிக்கப்படுவாள். ஆகையினால் எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவினிடத்திற்கு உடனே போய் யூத ஜனங்களுக்காக ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று மொர்தெகாய் எதிர்பார்க்கிறார். ஆனால் எஸ்தரோ மொர்தெகாயின் வேண்டுகோளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவருடைய வார்த்தையின்படி ராஜாவை போய் பார்த்தால் தனக்கு ஆபத்து வரும் என்று எஸ்தர் பயப்படுகிறாள். பெர்சியா தேசத்தின் சட்டம் மிகவும் கடுமையானது. பெர்சியா தேசத்திலே யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எஸ்தர் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை. ஆகையினால் எஸ்தரும் ராஜாவை போய் பார்க்கவில்லை. ராஜா அனுமதியாமல் எஸ்தரால் அவனை பார்க்க முடியாது. பெர்சியா அரண்மனையின் சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. ராஜா அழைக்காமல் அவரை போய் பார்ப்பதே பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. அவ்வாறு ராஜ அரண்மனைக்குள் போகிறவர்களை அவனுடைய ஊழியக்காரர்களே கொன்று போடுவார்கள். ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினால் மாத்திரமே அவன் பிழைக்க முடியும். ஆகையினால் மொர்தெகாய் எஸ்தரிடம் கூறும் காரியம் அவருடைய மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்துதான் எஸ்தரால் ராஜாவை பார்க்க முடியும். பெர்சியா தேசத்தில் உள்ள இந்த சட்டம் மொர்தெகாய்க்கும் தெரிந்திருக்கும். ஆனாலும் அவருக்கு இந்த சட்டத்தை பற்றி சரியாக தெரியவில்லை என்று நினைத்து எஸ்தர் இந்த சட்டத்தை பற்றி ஆத்தாகு மூலமாக மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாள். ஆத்தாகும் அவனோடு கூட இருக்கிற பிரதானிகளும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவிக்கிறார்கள். அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை அழைக்காமல் அவள் ராஜாவை பார்க்க போனால் அவர் தன்னுடைய பொற்செங்கோலை எஸ்தருக்கு முன்பாக நீட்ட வேண்டும். அப்படி நீட்டினால் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும். இல்லை என்றால் எஸ்தர் சாக வேண்டும். இது பெர்சியா தேசத்து அரண்மனையில் அமுலில் இருக்கும் கடுமையான சட்டம். எஸ்தர் ராஜ அரண்மனையில் இருந்தாலும் அவள் ராஜ சிறைச்சாலையில் இருப்பது போலவே இருக்கிறாள். ராஜா கோபமாய் இருந்தால் அவரை யாரும் பார்க்க முடியாது. தேசத்து ஜனங்கள் ராஜாவை பார்க்க முடியாத நிலைமை இருக்கும் என்றால் அது அந்த தேசத்திற்கோ அல்லது அந்த தேசத்து ஜனங்களுக்கோ நல்லதல்ல. அது ராஜாவுக்கும் நல்லதல்ல. ஜனங்கள் தங்களுடைய குறைகளை ராஜாவினிடத்தில் சொல்ல வேண்டும். ராஜாவும் தன்னுடைய தேசத்து ஜனங்களின் குறைகளை கரிசனையுடன் செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆனால் பெர்சியா தேசத்து ஜனங்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. கர்த்தருடைய ஜனமாகிய நாம் பாக்கியவான்கள். நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருடைய கிருபாசனத்தின் பாதபடியில நாம் தைரியமாய் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு தம்முடைய சமாதானமான பிரதியுத்தரத்தை கொடுப்பார் என்னும் நிச்சயம் நமக்கு உண்டு. அகாஸ்வேரு ராஜா பெர்சியா தேசத்து ஜனங்களை சந்திக்கவில்லை என்றாலும் அவன் தன் மனைவியாகிய எஸ்தரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆனாலும் அந்த தேசத்தின் சட்டத்திற்கு எல்லா ஜனங்களைப் போலவே எஸ்தரும் கட்டுப்பட்டவளாய் இருக்கிறாள். எஸ்தரின் பிரதியுத்தரம் மொர்தெகாய்க்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. மொர்தெகாய் எஸ்தரிடத்தில், நீ அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் யூத ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி மன்றாடு என்று செய்தி சொல்லி அனுப்புகிறார். ஆனால் எஸ்தரோ மொர்தெகாய்க்கு, நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று பிரதியுத்தரம் சொல்லி அனுப்புகிறாள். யூதருக்கு ரட்சிப்பு கிடைக்குமா என்னும் சந்தேகம் உண்டாயிற்று. இந்த சூழ்நிலையில் எதுவும் தெளிவில்லாமல் இருக்கிறது. மொர்தெகாயையும் எஸ்தரையும் ஒரு பெரிய மேகம் சூழ்ந்திருப்பது போல சகலமும் குழப்பமாய் இருக்கிறது. அகாஸ்வேரு ராஜாவுக்கு எஸ்தர் மீது அன்பும் பிரியமும் குறைந்து போனது போல தெரிகிறது. அதனால்தான் ராஜா இந்த 30 நாள் அளவும் எஸ்தரை தன்னிடத்தில் வரவழைக்கவில்லை. எஸ்தர் தன்னுடைய சூழ்நிலையை மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாள். ராஜாவின் அனுமதி இல்லாமல் அவரிடத்தில் பிரவேசித்தால், ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டாவிட்டால் தான் சாக வேண்டும் என்று எஸ்தர் சொல்லுகிறாள். ஆனால் மொர்தெகாயோ தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாயிருக்கிறார். எஸ்தருக்கு ஆபத்து வந்தாலும்
அவள் செத்துப்போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவள் ராஜாவை பார்த்து அவனிடத்தில் யூத ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி மன்றாட வேண்டும் என்று மொர்தெகாய் சொல்லுகிறார். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு அறிவித்தவர்கள் அவருக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். மொர்தெகாய் அவர்கள் மூலமாக எஸ்தருக்கு தன்னுடைய வார்த்தைகளை திரும்பவும் சொல்லி அனுப்புகிறார். நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே என்று மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லச் சொல்லுகிறார். எஸ்தர் ராஜாவை பார்த்து அவன் போட்ட ஆணையை மாற்றவில்லை என்றால் அந்த ஆணையின் நிமித்தமாக எல்லா யூதரும் செத்து போவார்கள். எஸ்தரும் யூத ஸ்திரியாக இருப்பதினால் அவளும் மறிக்க வேண்டியது வரும் என்று மொர்தெகாய் நினைவு கூறுகிறார். இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும் என்று மொர்தெகாய் கர்த்தரிடத்தில் உள்ள தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது மட்டுமல்லாமல் எஸ்தருக்கு கர்த்தருடைய கிருபையினாலேயே ராஜ மேன்மை கிடைத்திருப்பதையும் நினைவுபடுத்துகிறார். எஸ்தர் தன்னுடைய ஜீவனை பற்றி கவலைப்படுகிறாள். மொர்தெகாயோ யூத ஜனங்கள் எல்லாருடைய ஜீவனை பற்றி அக்கறைப்படுகிறார். இப்போதுள்ள இந்த சூழ்நிலையில் எஸ்தரால் மாத்திரமே ராஜாவினிடத்தில் யூத ஜனத்தாருக்காக பரிந்து பேச முடியும் என்று மொர்தெகாய் நம்புகிறார். மொர்தெகாய் எஸ்தருக்கு மேலும் சொல்லச் சொன்னது, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லச் சொல்லுகிறார். எஸ்தர் இப்போது பெர்சியா தேசத்து அரமனையில் இருக்கிறாள். ராஜாவின் அரமனை தனக்கு பாதுகாப்பான ஸ்தலம் என்று எஸ்தர் நினைத்திருக்கலாம். எஸ்தருடைய சிரசின் மீது ராஜ கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. ராஜ கிரீடம் தன்னுடைய சிரசை பாதுகாக்கும் என்று எஸ்தர் நினைத்திருக்கலாம். ஆனால் எஸ்தரை ராஜ அரமனையோ ராஜ கிரீடமோ பாதுகாக்காது. எஸ்தர் ராஜாவின் அரமனையில் இருந்தாலும் அவள் பட்டத்து ஸ்திரியாக இருந்தாலும் அவள் யூத ஸ்திரியாகவே இருக்கிறாள். மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்கும்போது எஸ்தராலும் சங்காரத்திற்கு தப்பிக்க முடியாது. ராஜாவின் கட்டளை பிரகாரமாக யூதர்கள் எல்லோருக்கும் மரணம் வரும். அந்த மரணம் எஸ்தருக்கும் வரும். மொர்தெகாய் இந்த செய்தியை எஸ்தருக்கு தெளிவுபடுத்துகிறார். யூதர்கள் கர்த்தருடைய ஜனத்தார். அவர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் நிச்சயமாய் வரும். எஸ்தர் இப்போது ராஜாவின் அரமனையில் இருப்பதினால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் எஸ்தர் மூலமாக வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. எஸ்தர் இப்போது மௌனமாயிராமல் யூதருடைய ரட்சிப்புக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஒருவேளை எஸ்தர் தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும் என்று மொர்தெகாய் தெளிவாக சொல்லுகிறார். மொர்தெகாய் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார். மொர்தெகாய்க்கு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. யூதருக்கு ஆபத்து சமீபமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான வேளையில் மொர்தெகாய் கர்த்தரை நம்புகிறார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் அழிந்து போக மாட்டார்கள், அவர்கள் செழித்திருப்பார்கள். எஸ்தர் யூத ஜனத்தார் மீது இந்த சந்தர்ப்பத்தில் கரிசனையோடு இருக்கவில்லை என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவள் மீது வரும். எஸ்தர் கர்த்தரை நம்பாமல் கோழையாக இருந்தால் பரலோகத்தில் இருந்து கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு எஸ்தர் மீது வந்து இறங்கும். அப்பொழுது எஸ்தரும் அவள் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவார்கள் என்று மொர்தெகாய் எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். எஸ்தரின் குடும்பம் அழிந்து போனாலும் மற்ற யூதர்களின் குடும்பம் பாதுகாக்கப்படும் என்று மொர்தெகாய் எச்சரிக்கிறார். ஏனெனில் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும் என்று மொர்தெகாய் நம்புகிறார். எஸ்தர் இப்போது பெர்சியா தேசத்து அரமனையில் பட்டத்து ஸ்திரியாக அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. இந்த மேன்மை அவளுடைய சுய அழகினாலோ சுய சௌந்தரியத்தினாலோ சுய புத்தியினாலோ கிடைக்கவில்லை. இந்த ராஜ மேன்மை கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய தெய்வீக சித்தத்தினாலும் எஸ்தருக்கு கிடைத்திருக்கிறது. மொர்தெகாய் எஸ்தருக்கு தன்னுடைய இறுதியான எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லும் போது, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை எஸ்தருக்கு சொல்லச் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அவருடைய நாம மகிமைக்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை அசட்டை செய்து விட்டுவிடக்கூடாது.
சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வருகிற போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:25-26. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட இருக்கிறார். ஏசாயா 8:10. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4.